அதுக்கு முன்னாடி யார் அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணது, அதுக்கு முன்னாடி யார் அந்த ப்ராப்பர்ட்டியை நிர்வகிச்சது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பாகப்பிரிவினையிலேருந்து வந்திருக்கும், ஒரு சிலது கிஃப்டாக வந்திருக்கும், ஒரு சிலது வந்து கேஸில் ஜெயிச்சு கூட அந்த ரெண்டு பேருக்கு இடையில் வழக்கு நடந்திருக்கும், அதில் கேஸில் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. அப்படி எப்படி வந்ததுன்னு அதில் பார்க்கணும். அதே மாதிரி ரெவென்யூ ரெக்கார்ட்லையும் பார்க்கணும். பட்டா யார் பேரில் இருக்குது, அதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்தது அப்படின்ற அந்த டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ரெண்டாவது ஜோன் செக் பண்ணணும். அது வந்து ரெசிடென்ஷியலா, கமர்ஷியலா, இல்லை இண்டஸ்ட்ரியலா, இல்லை மிக்சட் ஜோனா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். இப்படி நீங்கள் செக் பண்ணுறது வந்து பண்ணும்போது அது வந்து எந்த வகையான அது நிலம்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அது அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு நஞ்சை நிலத்தை வாங்கிட்டு அதில் வீடு கட்ட முடியாது. நீங்கள் வீடு கட்டக்கூடாது, தவறு. அது வந்து விவசாய நிலம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் இடம்னு அது கிளாஸிஃபை ஆகிருக்குன்னா அங்கே போய் நான் ஃபேக்ட்ரி கட்டுறேன்